இப்ப அப்துல்லா இப்னு சுபைருக்கு ஆறுதலாக இருக்கிறது ஒரே ஒரு யார் சொல்லுங்க கோபம், அவருடைய தாயார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செய்யறாருன்னா, தன் வாளை எடுத்து இடுப்புல கட்டிக்கண்டு, தன் ஆயுதங்களை எடுத்து கட்டிக்கண்டு தன் தாயிடத்துக்கு போகிறார். அந்த தாயோடு ஒரு பெரிய உரையாடு ஒன்று நடக்குது. 100 வயது அந்த நேரத்தில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த நேரத்தில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 100 வயது. இந்த அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செய்யறாரு, அந்த தாயிட்ட போறார். தாயிட்ட போய் ஃபகால லஹா, உம்மா பார்த்து சொல்றாங்க, யா உம்மா, அவ கண்ணெல்லாம் வழங்காது அப்படி இருந்துட்டீங்கிறான். உம்மாவே ஹதலனியன் நாஸ், மக்கள் என்னை கேவலப்படுத்தி விட்டார்கள். ஹத்தா வலதாய வ அஹ்லி, என்னோடு இருந்தவர்கள், என் குடும்பத்தினர், எனது பிள்ளைகள் எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஃபலம் யப்க மஇ இல்லல் யஸீர், இந்த மிகவுமே பலகீனமான ஒரு சிலரை தவிர என்னோடு வேறு யாரும் இல்லை என்று சொல்லிட்டு, வல் கௌமு யுதூனனி, அவங்க சொல்றாங்க உங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு தேவையோ என்னென்ன சொத்துக்கள் தேவையோ அத்தனை நான் தாரேன், இங்க வந்து சேருங்க என்று சொல்லியும் அவர்களிடத்தில் இந்த அழைப்பும் வருகிறது. ஃபமா ரஅயுகி, தாயே உங்களோட கருத்து என்ன, 100 வயசுல என்ன ஆலோசனை சொல்லுன்னு சொல்லுங்க, உங்களது கருத்து என்ன. இப்ப அஸ்மா ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த வசனத்தை மனனமிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வல்லாஹியா அபுனைய, என் அருமை மகனே, அந்த அலமு பினப்சிக், உன்னை பத்தி உனக்கு தான் கூட தெரியும், உன்னை பத்தி உனக்கு தான் கூட தெரியும். இன் குன்த தஅலமு அன்னக அலல் ஹக்கி வ இலைஹி தது ஃபம்தி லஹு, நீ உன்னுடைய உள்ளத்திலேயே நீதான் உண்மையிலே இருக்கிறாய், ஹக்கிலே இருக்கிறாய் என்றிருந்தால் தொடர்ந்து உன் பாதையில் தொடர்ந்து போ, உன் பாதையில் தொடர்ந்து போ. ஃபகத் குத்தில அலைஹி அஸ்ஹாபுக், உன்னோடு இருந்த தோழர்கள் அதில் தான் கொல்லப்பட்டார்கள், அதில் தான் கொல்லப்பட்டார்கள். வலா துமக்கின் மின் ரகபத்திக யதலஅபு பிஹா கில்மானு பனி உமையா, பனு உமையாக்களுடைய சிறுவர்கள் எல்லாம் உனது பெடரிய வச்சு விளையாடி விடக் கூடாது. 100 வயசுல இந்த வீரமான வார்த்தையை பேசலுமா? இந்த பெடரியை வைத்து பனு உமையாக்களுடைய குழந்தைகள் பெடரியை வைத்து விளையாடி விடக் கூடாது. ஆனால் வைன் குன்த இன்னமா அரத்த துன்யா, நீ உலகத்திற்காகத்தான் இவ்வளவு நாளும் இந்த போராட்டத்தை செய்திருந்தால் ஃபபிஅஸல் அப்து அன்த, நீ மிகவுமே மோசமானவன். அஹ்லக்த நஃப்ஸக், உன்னையும் அழித்துக் கொண்டாய். வஹலக்த மன் குத்தில மாக், உன்னோடு கொல்லப்பட்டவர்களையும் அழித்து விட்டாய், உன்னோடு கொல்லப்பட்டவர்களையும் அழித்து விட்டாய். வைன் குல்த, நீ இப்படி சொல்லலாம், தாய் சொல்றா இப்படி சொல்லலாம், குந்து அலா ஹக்கின், நான் ஹக்கில தான் இருந்தேன். ஃபலம்மா வஹனா அஸ்ஹாபில் அஃப்து, என்னோடு இருந்த தோழர்கள் எல்லாரும் பலகீனப்பட்டு விட்டார்கள், நானும் பலகீனப்பட்டு விட்டேன் என்று நீ சொல்வாயாக இருந்தால் ஃபஹாதா லைஸ மின் ஃபஹலல் அஹ்ரார் வலா அஹ்லித்தீன், மார்க்கம் உள்ளவன் சுதந்திரம் உள்ள வீரம் உள்ளவன் சொல்லுகின்ற வசனம் அல்ல இது, வீரம் உள்ளவன் சொல்லுகின்ற வசனம் அல்ல. வகம் குலூதுக ஃபித் துன்யா, உலகத்தில் நீ எவ்வளவு காலம் வாழ போறாய். அல் கத்லு அஹ்சன், கொல்லப்படுறது மிகவும் நல்லது போன்னு சொல்றாங்க, கொல்லப்படுறது மிகவும் நல்லது என்றாங்க. அப்ப இப்னு அப்துல்லா இப்னு சுபைர் எழும்புறாரு, எழும்பி உம்மாவுடைய நெத்தியில முத்தமிடுறார். நெத்தியில முத்தமிட்டு சொல்றார், ஹாதா வல்லாஹி ரயி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக தாயே, இதுதான் எனது கருத்து, இதுதான் எனது கருத்து. அங்க யுத்தம் நடக்குது, கடைசி முடிவுக்கு ரெடி ஆகிறாரு. அப்பாஸ் வாங்குறதா இப்படியே மவுத் ஆகிறதா? தாய் சொல்றா மவுத் ஆகுன்றா, தாய் சொல்றா நீ மவுத் ஆகு என்று சொல்றா, நீ உண்மையில இருந்தா தொடர்ந்து இப்படியே போன்றா. வல்லதி குந்து பிஹி தாயின் இலா யௌமி ஹாதா, அவர் சொல்றாரு பாருங்க வசனம், இன்றைய தினம் வரைக்கும் நான் இதன் பக்கம் தான் அழைத்துக் கொண்டிருந்தேன். வலா அஹ்பப்துல் ஹயாத ஃபிஹா, இந்த உலகத்தில் ஒரு காலமும் நான் வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை. வமா, நான் இந்த இடத்திலே இப்படி முரண்பட்டு போவதற்கெல்லாம் காரணம் அல்லாஹ்வுக்காக கோபித்ததும் அல்லாஹ்வுக்காகவும் நேசித்ததும் தான். அது சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபஸித்தனி பஸீரத்தம் மஅ பஸீரத்தி, எனது அறிவோடு உங்களுடைய அறிவையும் எனக்கு சேர்த்து விட்டீர்கள். ஃபந்துரியா உம்மா ஃபஇன்னி மக்தூலும் மின் யௌமி ஹாதா, மனசுல வச்சுக்கங்க, நான் இன்றே கொல்லப்பட்டு விட்டேன், மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், நான் இன்றே கொல்லப்பட்டு வைத்து விட்டேன். ஃபலா யஷ்ரத்த ஹுஸ்னுக வஸல்லிமில் அம்ரில்லா, கவலைப்பட வேண்டாம், உங்களோட கவலை கூடுதலாக கூடாது, அல்லாஹ் விட்டு எனது அனைத்து விஷயங்களை பொறுத்து விடுங்கள், கொடுத்து விடுங்கள். ஃபஇன்ன இப்னக லம் யதஅம்மத் முன்கரன், உனது மகன் ஒரு நாளும் வேண்டுமென்று எந்த பாவத்தையும் செய்யவில்லை, வேண்டுமென்று எந்த மானக்கேடான விஷயத்தையும் செய்யவில்லை, வேண்டுமென்று அல்லாஹ்வுடைய சட்டத்தில் அநீதி இழைக்கவில்லை, அமானிதங்களுக்கு மோசடி செய்யவில்லை, ஒரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்யவில்லை, உடன்படிக்கை செய்ததை முறிக்கவில்லை, எந்த ஒரு எனக்கு கீழே உள்ள எந்த ஒரு கவர்னரிடத்திலிருந்து அவர் அநியாயம் செய்து விட்டார் என்ற செய்தி வந்தாலும் அதை விசாரிக்காமல் இருந்ததில்லை. இந்த உலகத்தில் நான் எந்த ஒரு போட்டி வந்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடாமல் இருந்ததில்லை. இதை நான் என்னை தூய்மைப்படுத்த சொல்லவில்லை, உங்களுக்கு ஆறுதலாக நான் சொல்லுகிறேன் என்று சொல்றாங்க. அப்ப உம்மா சொல்றா, இன்னில அர்ஜூ மினல்லாஹி ஐயகூன அஸாஇ ஃபீக், நான் முந்தி மௌத்தாயிட்டேன், அவ 100 வயசு தானே, நான் முந்தி மௌத்தாயிட்டேன்னு சொன்னா நீ நல்ல முறையில் எனக்கு ஆறுதலா இருக்கணும், நீ முந்தி மௌத்தாயிட்டேன்னு சொன்னா நான் உனக்கு நல்ல முறையில் என்ன செய்வேன், ஆறுதலாக இருப்பேன் அப்படி என்று சொல்லி தாய் சொல்றா. அப்ப சொல்றா சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜஸாக்கல்லாஹு கைரா யா உம்மி, உம்மாவே
உங்களுக்கு அல்லாஹ் நல்ல கூலி தரட்டும், நான் முந்தியோ நீங்க முந்தியோ மௌத்தாண்டு துவா கேட்க வேண்டாம். நான் முந்தி மௌத்தாகணும் உண்டோ நீங்க முந்தி மௌத்தாகணும் உண்டோ என்ன செய்ய வேண்டாம், துவா கேட்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் வெளியே வராரு. அப்ப அந்த வெளியே போகல அவ அழுகிறான். யாரு? இந்த அஸ்மா ரதியல்லாஹு அழுகிறாங்க. என்ன ஒரு மகன் தானே. அப்ப கையேந்தி துவா கேட்கிறான், யா அல்லாஹ், அல்லாவே அல்லாஹும் ரஹம் தூல தாலிகல் கியாம ஃபில் லைலி தவீல், எனது மகன் ஒவ்வொரு இரவிரவாக நின்று வணங்கியதை நான் அறிவேன், அதன் மூலம் அவனுக்கு ரஹமத்து செய்வாயாக. அதாவது நான் கஷ்டப்பட்டு ஹிஜ்ரத்து போகின்ற நேரத்தில் தாகத்தோடு மக்காவிலிருந்து மதீனா வரைக்கும் போனேன், அதை வைத்து என் மகனுக்கு ரஹமத்து செய்வாயாக. தனது தாய்க்கும் தந்தைக்கும் கடைசி வரைக்கும் நன்றியுடைய ஒரு பிள்ளையாகவே எனது மகன் இருந்தார், அதை வைத்து எனது மகனுக்கு ரஹமத்து செய்வாயாக. யா அல்லாஹ், அந்த எனது மகனுடைய இறப்பிலே எனக்கு கூலியையும் நல்ல மக்களில் ஒருவனாகவும் என்னை நீ ஆக்கி வைப்பாயாக என்று யார் செய்யறாரு? இந்த தாய் துவா கேட்கிறாங்க. துவா கேட்ட நேரத்தில் அதாவது கையை முத்தமிடுறதுக்காண்டி இவர் பிடிக்கிறார். யாரு? ஜுபைர் பின் அப்துல்லா பின் சுபைர். அப்ப உம்மா சொல்றா, கையெடுத்துறான். கையெடுத்து சொல்றாங்க, நான் உனக்கு பிரியாவிட தர விரும்பவில்லை, இது கடைசியா போறவன் கொடுக்கிற பிரியாவிடை, இதை நான் தர விரும்பவில்லை. அப்ப இவர் சொல்றாரு, உண்மையிலே நான் இப்பொழுது பிரியாவிடை தந்துதான் ஆக வேண்டும், நான் எனது உலக வாழ்க்கையின் கடைசி காலங்களில் இருந்து கொண்டிருக்கிறேன், நான் எனது உலக வாழ்க்கையின் கடைசி காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். அப்ப அந்த நேரத்தில் முவானக்கா செய்யறாங்க. செஞ்ச நேரத்தில் இந்த வாள் இதுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு, அவருக்கு படுது கையில, இது என்ன வாழை இதுக்குள்ள வச்சுக்கிறீங்கன்றாங்க. இல்லம்மா, நான் முவானக்கா செய்யறதுக்காண்டி வாழை இதுக்குள்ள போட்டேன்றாங்க. எனக்கா வேண்டி யாருக்கா வேண்டியோ வாழை இதுக்குள்ள போடக்கூடாது, எடுத்து கையில கொடுக்குறாங்க, எடுத்து கையில கொடுக்குறாங்க, கையில வச்சுக்கன்றாங்க. இப்படி கையில வச்சுக்க, எதற்காக வேண்டி உள்ளுக்க போட்டுறாங்க என்றாங்க என்று அந்த மகனுக்கு ஆலோசனை செய்து, யா அல்லாஹ் அவருக்கு பரக்கத்து செய், ரஹமத்து செய் என்று சொல்லி அந்த அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செய்றாங்க, வழி அனுப்பி வைக்கிறாங்க. 100 வயது ஒரு தாய், 100 வயதுல அப்துல்லா இப்னு சுபைர் தனது தாயுடைய கருத்தை கேட்டுக்கொண்டு போறாரு. சகோதரர்களே, கடுமையாக யுத்தம் நடக்குது. அப்துல்லா இப்னு சுபைர் கொல்லப்படுகிறார். அப்துல்லா இப்னு சுபைர் அந்த மஞ்சனிக்கால் அடிச்சு அந்த இடத்திலேயே கௌபாலேயே கொல்லப்படுறார். கொல்லப்பட்ட பின்னால இது போல யாரும் முரண்பட்டா இப்படித்தான் கொடுப்போம் என்பதற்கு மக்கள்கிட்ட மத்தியில காட்டணும்ன்றதுக்கு அன்றைக்கு எல்லாருக்கும் செய்வாங்க, இவங்களுக்கு மட்டுமல்ல. அதை போல இவர் என்ன செய்ய, கொல்லப்பட்ட அந்த அப்துல்லா இப்னு சுபைரை ஒரு மரத்துல ஏறி தொங்க விடுறாங்க. அப்படி ஒரு மரத்துல தொங்க விடுறாங்க. அப்ப இது அந்த நடந்த நேரத்துல ஒவ்வொருவரா அந்த இடத்தால போறாங்க, ஒருவரா அந்த இடத்தால இப்னு உமர் அழுதுட்டு போறாரு, ஒவ்வொருத்தரா அழுதுட்டு போறாங்க. அந்த நேரத்தில் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஒட்டகத்துல, அந்த குருட்டு தன்மையிலையும் ஒட்டகத்துல ஏறி மெதுவா என்ன செய்யறான், நடந்து அந்த மகன் இடத்துக்கு வாரா. அந்த மகன் கொல்லப்பட்டிருக்கிற அந்த இடத்துக்கு வாரா. இடத்துக்கு அந்த நேரத்தில் அந்த அப்துல்லா தாய் இடத்துக்கு வந்த நேரத்தில் தாய் வந்தென்று கேள்விப்பட்ட உடனே ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் வாரார். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அஸ்மா ரலியல்லாஹு ஒரு மரியாதை இருக்கிற சஹாபி என்றதுனால அந்த இடத்துக்கு வராங்க. வந்த உடனே சொல்றா, அப்துல்லா பின் சுபைர் அந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கேட்கிற தாயிட்ட, கைஃப ரஅய்தி நஸ்ரல்லாஹில் ஹக் நஸ்ரல்லாஹுல் ஹக்க வஅல்ஹரஹு, எப்படி அல்லாஹ் தஆலா ஹக்குக்கு உதவி செய்தான், அல்லாஹ் தஆலா எப்படி ஹக்குக்கு உதவி செய்தான் என்று சொல்லி தாயிட்ட பார்த்து கேட்கிறாங்க. அப்ப தாய் சொல்றா, ருப்பமா உதீரல் பாத்திலு அலல் ஹக், சில நேரத்தில் ஹக்கை விட பாத்தில் மிஞ்சி போகும் என்றான். சில நேரத்தில் ஹக்கை விட பாத்தில் மிஞ்சி போகும். அப்ப அவர் சொல்றா, இந்த பள்ளியில மோசமான நடவடிக்கைகளில், ரத்தம் ஓட்டுகின்ற நடவடிக்கையில் உனது மகன் ஈடுபட்டார் அப்படின்றாங்க. அப்ப சொல்ற, கதப்த, பொய் சொன்னாய். அஸ்மார் எல்லாம் சொல்ற அந்த இடத்துல, ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கவர்னர், கதப்த, நீ பொய் சொல்றாய். கான அவ்வள மௌலூதின் உலித ஃபில் இஸ்லாமி பில் மதீனா, மதீனாவிலே பிறந்த முதல் குழந்தை அப்துல்லா பின் சுபைர், மதீனாவிலே பிறந்த முதல் குழந்தை அப்துல்லா பின் சுபைர். நபி அவர்கள் அந்த குழந்தை பிறந்ததை வைத்து சந்தோஷப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் சுபைர் பிறந்ததை வைத்து சந்தோஷப்பட்டார்கள். தனது கையால் நபி அவர்கள் என்ன செய்தார்கள், ஈச்சம்பழத்தை மென்று துப்பினார்கள். அவருடைய வயிற்றிலே முதலாவது போன உணவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அதாவது உமிழ் நீர். வகப்பரல் முஸ்லிமூன யௌமஇதின் ஹத்தர் தஜ்ஜத்தில் மதீனா ஃபரஹன், அப்துல்லா இப்னு சுபைர் பிறந்தவுடன் முழு மதீனா மக்களும் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றாரு, உன்னை விட சிறந்தவர்கள் இந்த அப்துல்லா இப்னு சுபைருடைய வருகையால் அன்று சந்தோஷப்பட்டார்கள், பொய் சொல்ல வேண்டாம் என்கிறார்கள். உன்னை விட சிறந்தவர்கள் அப்துல்லா இப்னு சுபைருடைய வருகையால் சந்தோஷப்பட்டார்கள். அதோடு தன் தாய்க்கும் தந்தைக்கும் எந்த நேரத்திலும் நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளையாக இருந்தார், நோன்பு பிடிக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தார். இந்த கௌபாவை மிகவும் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு பிள்ளையாகவும் அப்துல்லா இப்னு சுபைர் இருந்தார் என்று சொல்லிட்டு அந்த அறிவிப்பாளர் சொல்றாரு, வகத் தாஃபான் இப்னிஹா திஃபாஅம் முஜீதன் முமீதா, அதாவது தன்னை சாகடிக்கின்ற அளவுக்கு தனது குழந்தைக்காக